கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று யாக்கோப்பு 4:7 வாசிக்கிறோம். முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 6:22 வாசிக்கிறோம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகிறோம். 1 பேதுரு 3:5-6 வாசிக்கிறோம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆம் பிரியமானவர்களே, மனைவி கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6:1 பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6:5 வேலைக்காரர் எஜமானுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கீழ்ப்படிதல் பிசாசை எதிர்த்து நிற்கும். ரோமர் 5:19 வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். லூக்கா 2:51 வாசிக்கிறோம், இயேசு நாசரேத் ஊரில் சேர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 1:7 வாசிக்கிறோம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று. விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று யாக்கோப்பு 2:17 வாசிக்கிறோம். விசுவாசம் எப்பொழுதும் கீழ்ப்படுதலுக்கு வழிநடத்த வேண்டும். விசுவாசமும் கீழ்ப்படுதலும் ஒன்றாகவே இருக்கும். மத்தேயு 8:23 வாசிக்கிறோம், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 148:8 வாசிக்கிறோம், அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று. காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நாம் அவருடைய சொற்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கொந்தளிப்பு இருந்தாலும் மிகுந்த அமைதல் உண்டாகும். ரோமர் 16:19 வாசிக்கிறோம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.